ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேச சூப்பராகவே சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஷிம்லா அண்ட் மணாலியை. ஷிம்லாவில் இன்னைக்கு டே 2. நேற்று ரொம்பவே சூப்பராக போச்சு. அற்புதமாக நம்ம எல்லா இடத்துக்கும் போய் பார்த்து அசத்திட்டோம். சூப்பராக தூளாக இருக்கும். அந்த வீடியோஸ் ஒன்றும் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த செகண்ட் டே இன்னைக்கு நமக்கு எப்படி போகுது இந்த நாள் அப்படின்னு பார்க்கலாம். ரைட், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வெளியே இருக்காங்க. வாங்க போலாமா? லெட்ஸ் கோ. நம்ம எடுத்துருக்க வண்டி நமக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம எடுத்த இனோவா ரொம்ப சூப்பராக இருந்தது. போகிற அலுப்பே தெரியல. ஹாய், குட் மார்னிங் பாபு. ஸோ நம்ம டீம் எல்லாம் வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து மார்னிங் காத்தால ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நம்ம சைட் சீன் ஆரம்பிக்கலாம். ரைட், மால் ரோடு இந்த பக்கம் போனோம். இப்போது காளிபரி டெம்பிளுக்கு இப்படி போனோம். அங்கே போவோம். எப்படி ஏறுது பாருங்கள் ஹைட்டு. இப்படி தான் இருக்கும். வைஷ்ணோதேவி 14 கிலோமீட்டரும். ஜெய் மாதாஜி ஜெய். ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டாப் ஹைட்டு. மேலே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டெம்பிள்.
இரநூறு வருஷங்கள் பழமை வாய்ந்த ஒரு கோவில். கலிபரி அம்மன் கோவில். இங்கே வைஷ்ணவி தேவி நம்ம கட்ரா இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோவில், அந்த அம்மன் அங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து போனதாக ஒரு ஐதீகம். உள்ளே வந்து நீங்கள் சிவபெருமானுக்கு உங்கள் கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம். நாங்கள் எல்லாருமே பண்ணோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க அனுமதி கிடையாது. உள்ளே வந்து அம்மனை தரிசிக்கும் போது மனசு அப்படி குளிர்ந்து போச்சு. ஷிம்லாவில் ஒரு அற்புதமான அம்மனை நம்ம தரிசித்தோம். ஸோ வந்து நீங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வாங்க, சரியா? இந்த கோவிலுக்கு வந்து எது ரொம்ப நியர்பை அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய வந்து மால் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இந்த இடம் இருக்குது. ரொம்ப ஸ்டீப்பாக ஏறும். இப்போ நீங்கள் வைஷ்ணவி தேவி கோயிலாம் போயிருக்கீங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டர் இப்படி ஏறும். அதே போல் இப்படி இருக்காது, இப்படி இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். பட் இது ஒரு கிலோமீட்டர் மேலே வந்துடலாம். ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் தரிசனம் பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே சன்னதியை சுற்றி வரும்போது காளியோடைய ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் ஒரு காளி வந்து பார்த்திங்கன்னா தலை இருக்காது, அந்த உடம்புல அந்த காளி தேவி கையில் வச்சுட்ருப்பா தலையை. அதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு ஃபோட்டோஸ் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது அப்படிலாம். அதெல்லாம் நிறுத்தி தரமாக பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பதில் வச்சுருங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், see you. Bye-bye.